ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இனிமேல் என்ன பார்க்க போறோம்னா சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு பகுதி ஆ இலக்கணம் இப்போ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருக்க பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், அதுக்கடுத்து புகழ்பெற்ற நூலாசிரியர், இப்படி சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்து நம்ம பயிற்சி வந்து பார்த்துட்டு இருக்க போகிறோம். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணால் நீங்கள் படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு வந்துட்டு நான் கொடுக்க போகிற பயிற்சி வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரிவிஷன் மாதிரி எடுத்துக்கிட்டு ஆன்சர் நீங்களே பண்ணுங்கள். அப்படியே நான் ஒன்றா கொஷின் பார்த்துட்டு நானே வந்து ஆன்சரும் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் ரிவிஷன் பாட்டாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பாட்டாக முடிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொஷின்ஸ் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம டைரெக்டாக நம்ம கொஷின் ஏரியாவுக்கு நான் போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பகுதி ஆ இலக்கணம்ல பொருத்துதல்ல பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதுல ஒரு 175 கொஷின்ஸ் இருக்கு. ஸோ அதை தான் நான் எடுத்து வந்திருக்கேன். நம்ம இன்னைக்கு அதை பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பொருத்துதல்ல இந்த பக்கம் சொல்லு இருக்கும், இந்த பக்கம் பொருள் இருக்கும். அதுதான் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். உயிர், குருளை, பினவு, கேளல். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா பி வரும். ஓகேங்களா? உகிர்னா நகம், குருளைனா சிங்கக்குட்டி, பினவுனா தந்தம், கேளல்னா பன்றி. ஓகேங்களா? அடுத்து அரவம்னா பாம்பு, ஞாலம்னா உலகம், மாரினா மலை, தார்னா மாலை. அடுத்து நல்குரவு, வறுமை, ஆடவர், ஆண்கள், வீடு, மோட்சம், புனை, தெப்பம். வசை, பழி, நாவாய், கப்பல், மொயம்பு, சோலை, பொதும்பு, வலிமை. அடுத்து அஞ்சாவது தருக்கல், மரங்கள், அலர், மலர், ஆக்கம், செல்வம், கேளிர், உறவினர். விழுப்பம், பெருமை, அல்லல், சேறு, கண்ணல், கரும்பு, மறுக்கை, மயக்கம். அடுத்து தட்பம், குளிர்ச்சி, மதலை, குழந்தை, காணல், கடற்கரை, தாதர், அடிமை. நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்லுங்க. கூலம், தானியம், முதுகுறவர், பெற்றோர், வலி, காற்று, பெற்றம், பசு. அடுத்து அலல், நெருப்பு, தழை, விலங்கு, மெத்தனம், தாமதம், அகவை, வயது. நெக்ஸ்ட் காலன், யமன், கிழவன், தலைவன், கொழுநன், கணவன், எம்பி, தம்பி.
வெய்யோன் சூரியன், சேயோன் முருகன், மாயோன் திருமால், தமையன் அண்ணன். கனகம் தங்கம், மேரு இமயமலை, குருசு சிலுவை, அல் இரவு. வதுவை திருமணம், சிலை வில், காந்தி பேரொளி, ஆழி கடல். மிடிமை வறுமை, நடலை வஞ்சனை, புலம் அறிவு, உன்னதம் உயர்வு. மதி அறிவு, கீர்த்தி புகழ், திங்கள் நிலவு, பொறுப்பு மலை. தொடை மாலை, நரை தேன், பிடி பெண் யானை, மதுகரம் தேனி. அதாவது நரைனா தேன், மதுகரம்னா தேனி. அடுத்து துகில் ஆடை, கேண்மை நட்பு, யாக்கை உடல், திரை அலை. உதிரம் இரத்தம், மூப்பு முதுமை, மாந்தர் மக்கள், அகம் மனம். சிவிகை பல்லக்கு, மடி சோம்பல், செற்றம் கோபம், பெற்றம் பசு. புவனம் உலகம், ஆவணம் சான்று, பங்கயம் தாமரை, கயல் மீன். எழில் அழகு, மீறியவர் கடந்தவர், ஆண்மை வீரம், அமரர் தேவர். வெற்பு மலை, பல்லவம் களிர், கேண்மை நட்பு, களிறு யானை. சீர் பெருமை, மடவார் பெண்கள், மெய் உடல், எளியர் ஏழை. அடுத்த ஒரு பொறுத்துக்க. மிசை மேடு, சித்தம் அறிவு, அவல் பள்ளம், ஈகம் தியாகம். ஈட்டம் விருப்பம், அறம் நீதி, கேடு அழிவு, வன்மை கொடுமை. சரி கொடை. நிகர் சமம்,
கோலம் தோற்றம், இலக்கு குறிக்கோள், செய் நிலம். உவகை மகிழ்ச்சி, பொன்னுலகு, தேவலோகம், விளைவு, விருப்பம், அயர்வு, சோர்வு. மாருதம் குதிரை, சரி, மாருதம் காற்று, புறவிதான் குதிரை. மருங்கு பக்கம், அம்பரம் ஆகாயம். மீனம்னா யாரு? மீன் கொடி வச்சிருக்க பாண்டியன். கலிங்கம்னா ஆடை, ஆடைன்னு வரும். வளவன்னா சோழன். சேரன் செங்குட்டுவனால குட்டுவன்னா சேரன். இடுக்கண் துன்பம், அலாவி தழுவி, பட்டணம் நகரம், பட்டினம் கடற்கரை. பட்டணம்னா நகரம், பட்டினம்னா கடற்கரை. வானரம் ஆண் குரங்கு, மந்தி பெண் குரங்கு, மின்னார் பெண்கள், குரம்பு வரப்பு. விசை வேகம், தீது குற்றம், இரும்பூது மகிழ்ச்சி, அகந்தை ஆணவம். கனல் நெருப்பு, வீரியம் ஆற்றல், சுதேசி உள்நாட்டவர், நயம் சுவை. குடிகை கோயில், ஐயம் பிச்சை, ஒடுக்கு அடக்கம், இடபம் எருது. செரு போர், தடம் வழி, தென்புலம் தென்னாடு, அடிப்படை ஆதாரம். மகிஷம் எருமை, பரி குதிரை, கரி யானை, ஏறு காளை. குளவி குழந்தை, நரை தேன், ஈறு பல், அரவு பாம்பு. கனலி சூரியன், அலி கருணை, கயல் மீன், ஏமம் பாதுகாப்பு. நலிவு துன்பம், கேளிர் உறவினர், மீட்சி விடுதலை, மெய் உண்மை. புனல் நீர், இகம் உலகம், சமர் போர், பவ்வம் கடல்.
பேழை பெட்டி, வலி காற்று, தொழும்பர் அடிமை, மாலி சூரியன். களஞ்சியம் தொகுப்பு, சிந்தை உள்ளம், மூலதனம் முதலீடு, புராணம் பழமை. ஆன்சர் பி. வாவி குளம், மாடு செல்வம், கலபம் சந்தனம், குறை குற்றம். இன்மை வறுமை, பேதமை, அறிவின்மை, வன்மை. வன்மை பார்த்தோம்னா வலிமை, ஒழுகாமை வறுமை. ஓகேங்களா? ஸோ வன்மை 2 சொல்லின்னா வலிமை, 3 சொல்லின்னா கொடை. ஓகேங்களா? ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து ஆன்சர் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்க. ஓகேங்களா? ஒட்பம் அறிவுடைமை, சால்பு நிறைபண்பு, விழுமம் துன்பம், பொன்றும் அழியும். முளரி தாமரை, கனகம் பொன், திரை அலை, அலங்கல் மாலை. திரிபு மாற்றம், சீர் செல்வம், சின்னம் அடையாளம், மகிஷன் யமன். மகிஷம்னா எருமை, மகிஷன்னா யமன், அதோட வாகனம் இல்லையா? அப்படி. சிரம் தலை, நடலை துன்பம், தரளம் முத்து, மடங்கல் சிங்கம். ஆசனம் இருக்கை. காசினா உலகம். மறுப்பு தந்தம், பிடி பெண் யானை. அடுத்து போலாங்களா? இடர் துன்பம், தொன்மை பழமை, ஓங்க உயிர, செய் வயல். வான் உயர்ந்த, வசை குற்றம், ஏத்தும் புகழும், பராவி வணங்கி. ஓகே, ஆன்சர் குறிச்சிருக்கேன் போல நானே. எந்தெந்த சிறுபொழுது எதுக்கு சொன்னோம்? யாமம் குறிஞ்சி, விடியல் மருதம், நண்பகல் பாலை, மாலை முல்லை. வேய் மூங்கில், நயம் இன்பம், இகல் மாறுபாடு, மடி சோம்பல். ஞாலம் உலகம், கேண்மை நட்பு, ஆக்கம் செல்வம், விழுமம் சிறப்பு.
உடுக்கை ஆடை. உடுக்கை ஆடை. ஆதி முதல். ஒரு நிமிஷம். உடுக்கை ஆடை. ஆதி முதல். பேதம் வேறுபாடு. ஆக்கம் செல்வம். ஈரம் அன்பு. விழுப்பம் உயர்வு. வான் மலை. ஒரு நிமிஷம். ஈரம் அன்பு. விழுப்பம் உயர்வு. வான்மலை தான். நாளிகேரம் தென்னை. ஓகே, கரெக்ட் தான். அடுத்து புனல். ஓகே, பாருங்க, நான் சொல்றேன். புனல் நீர். நகை சிரிப்பு. இந்துனா சந்திரன். பகலினா அம்பு. இந்துன்னு சொல்லுவாங்க, திங்கள் சொல்லுவாங்க, மதின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு. அடுத்து வேட்கை விருப்பம். சூளுரை வஞ்சினம். பூசல் சண்டை. விழிப்ப அழைக்க. டயர்ட் ஆயிட்டீங்களா? அப்படிலாம் ஆகக்கூடாது. வாங்க டக்குன்னு முடிக்கலாம். கரி யானை. செரு போர். சிலை வில். மாதிரம் மலை. துகீர் பவளம். மாசு குற்றம். தாளாண்மை முயற்சி. மடி சோம்பல். சோர்வு களைப்பு. நாவாய் படகு. நுணல் தவளை. அரவம் பாம்பு. மழலை குழந்தை. எழில் அழகு. முகில் மேகம். மறவன் வீரன். மாக்கள் விலங்கு. யாக்கை உடல். செருணர் பகைவர். இல் வீடு. கூகை ஆந்தை. நான் வெட்கம். அணிகலன். நிறை மன அடக்கம். ஆக்கம் செல்வம். பூதலம் உலகம். உம்பர் தேவர். சுரும்பு வண்டு. மாறன் மன்மதன். முகில் மேகம். வாகை வெற்றி. ஒல்லியர் அறிவுடையோர். பொறுப்பு மலை. புல் பறவை. கோரல் கொள்ளுதல். நற்றிரம் அறநெறி. ஃபர்ஸ்ட் பேர் திரவியம். அடுத்து பிதா. அல் அம்பி. கொஞ்சம் இதாச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ திரவியம் பிதா அல் அம்பி. திரவியம்னா செல்வம். பிதானா தந்தை. அல்னா இருள். அம்பினா படகு.
கார்குலாம் மேகக்கூட்டம், நிரல் வரிசை, புலம் அறிவு, ஈண்டு இங்கு. குறவர் தாய் தந்தை, முனிவு கோபம், களிறு யானை, முகை முட்டு. வலு குற்றம், ஓம்பல் உபசரித்தல், உகிர் நகம், அண்டர் தேவர். அடவி காடு, மறை மான், என்கு கரடி, மேதி எருமை. குன்று மலை, ஞானம் அறிவு, அறிவு அங்கம் உறுப்பு, வாக்கு சொல். பூதரம் மலை, மலை வங்கம் படகு, குரிசில் தலைவன், நயனம் கண்கள். குறிஞ்சி மலை, முல்லை காடு, மருதம் வயல், நெய்தல் கடல். குறவர் பெற்றோர், சுரம் பாலை, மன்னுதல் நிலைபெறுதல், அரி நிற்கதிர். அங்கன் அழகிய இடம், யாணர் புதுவருவாய், புன்கண் துன்பம், வட்டி பனையோலை பெட்டி. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். வட்டி. தொடை மாலை, சனம் மக்கள், சந்தம் அழகு, கோது குற்றம். புவனம் உலகம், உலகம் மகிழ்ச்சி, மிசை மேல், உய்வு மீட்சி. அவா ஆசை, அவலம் துன்பம், வெகுளி கோபம், தேயம் நாடு. உரு வடிவம், திரை கப்பல், தெரு அழி, சிகரம் உச்சி. தார் மாலை, மான் பெருமை, கனி அளவீடு, விறகு தந்திரம். பறவை கடல், திண் உறுதி, மண் அரசன், அரண் பாதுகாப்பு.
சங்கமம், கூடல், ஆண், பசு, வசந்தம், வேனில், வேல், விருப்பம். வலை, சங்கு, பகுத்து, பிரித்து, மொழிதல், சொல்லுதல், நல்குதல், தருதல். வேட்கை, விருப்பம். முளை, மூளை, அது மூளை, ஓகேங்களா? மூளை, அகப்பை. மல்லல், வளம், உலை, மான். அடைக்காய், வாக்கு, பேதை, பெண், நிதி, செல்வம், ஆற, நிறைய. இடர், துன்பம், இசை, புகழ், மறு, வாசனை, குளவி, நெருங்கி. ஓகே, அடுத்து பார்க்கலாம். தொண்டகம், பறை, பஞ்சுரம், அது ஒரு வகை பண். குரவம், ஒரு வகை மலர். எட்பாடுன்றது ஒரு சிறும்பொழுது. மௌலி, மணிமுடி, விசும்பு, வானம், வேணி, சடை, வாவி, குளம். ஈகை, கருணை, தொகை, தொகுத்தல், தலை, கட்டு, கைக்கிளை, ஒரு தலை காமம். வேலம், யானை, மரி, ஆடு. பொருணன், அரசன், போதகன், குரு. போதிக்கிறதுனால போதகன். மார்தம், காற்று. புலிஞர், வேடர். புகரோன், சுக்கிரன். சோரன், திருடன். எல், பகல். உவரி, கடல். கண்ணல், கரும்பு. கலை, ஆண்மான். தூக்கு, செய்யுளோசை, அதாவது கவிதை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நல்கும், தரும். மருங்கு, பக்கம். தொன்மை, பழமை. அலை, புற்று. ஆகடியம், ஏளனம். மறை, மான். ஞமலி, நாய். ஓகே, அடுத்து வந்து இப்படி இந்த மாதிரி செய்யுள் இது கொடுத்துட்டு அதுக்கு வர மாதிரி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. உலகம் யாவையும் தாமுளவாக்களும். இதுல உளவாக்கல் அதோட பொருள் என்ன? படைத்தல். கீழ்கண்டவற்றில் பொருந்தா இணையை கண்டறிக. குறிப்பு கொடுத்து இதுல போட்டாங்களா? சரி, ஓகே. பருதினா சூரியன், மேதினா எருமை, உழுவைனா புலி. சிங்கம் கிடையாது, சிங்கம் வந்து மடங்கள்னு வரும்.
அதே மாதிரி வேங்கைனாலும் புளி தான். பொறுத்துக. உழுவை புலி முன்னதான் பார்த்தோம். மறை மான், கோடு தந்தம், என்கு கரடி. அடுத்து நிலத்தினும் பெரிது வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆரளவின்றி சாரல். இதுல நீரினும் அப்படின்னு குறிக்கும் பொருள் என்ன? கடல். அடுத்து திருமலிய பாண்டவர் தாம் அரசு செய்யும் வண்ணம் உயர்மணி நகரின் மருங்கு செல்வான். இதுல மருங்குனா என்ன அர்த்தம்? பக்கம். கீழ்கண்டவற்றில் பொருந்தா இணையை தேர்க. சேயோன். சேயோன்னா என்னதுன்னா முருகன். சேயோன்னா முருகன். திருமால் மாயோன்னு வரும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். துன்புருவும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இன்சொலவர்க்கும் துவாமை என்பதன் இதுல துவாமை அப்படின்றதோட பொருள் இது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. வறுமை. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம். இந்த மந்தி அப்படின்றது என்ன பொருள்? அதோட பொருள் என்ன? பெண் குரங்கு. இதே வானரம்னா ஆண் குரங்கு. கூணல் இளம் பிறைமுடித்த வேணி அலங்கார். இதுல செய்யுளடியில சடை அப்படின்ற பொருள் தர இது என்ன? அந்த வேர்டு என்ன? அதாவது பொருள் கொடுத்துட்டாங்க, அது என்ன வேர்டு, எந்த வேர்டுன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி இதில் நம்ம மேட்ச்லேயும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஓகே, இதுவும் பாருங்க. வேணி. வாடக் காண்பது மின்னார் மருங்கு வருந்த காண்பது சூளுலை சங்கு. இதுல இடை அப்படின்ற பொருள் தர வேர்டு இது. மருங்கு. கீழ்கண்டவற்றில் 6 சொல்லிற்கு பொருந்தாத பொருள் எது? 6 அப்படின்ற சொல்லுக்கு பொருந்தாதது. எல்லாமே சரிதான். நதி, எண், வழி, ஆறுதல் எல்லாமே சரிதான். அடுத்து பார்த்துட்டீங்களா? அதை பார்க்காதீங்க, ஆன்சர் இருக்கு. ஓகே, கீழ்கண்டவற்றுள் இருபொருள் தராத சொல் எது? பல்வகை. மற்றபடி தாமரை அப்படின்னா மலர்னு வரும். இதே தாமரையை 2ஆ பிரிச்சா தா கூட்டல் மறைன்னு வரும். தாவுகின்ற மான் அப்படின்ற பேர் வரும். பலகை எடுத்துக்கலாம். இந்த பலகை பார்த்தோம்னா பலகைன்னு வச்சோம்னா மரப்பலகைன்னு வரும். இதே பல கூட்டல் கைன்னு பிரிச்சோம்னா பல கைகள்னு வரும். துன்னலர். துன்னலர்னா பகைவர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இது 2ஆ பிரிச்சோம் அப்படின்னா அலர் துன்னம் கூட்டல் அலர் அந்த மாதிரி வரும். ஸோ அப்படின்னா அழகிய மலர். அலர்னா மலர், அழகிய துன்னம்னா அழகிய. ஓகேங்களா? ஓகே. அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாள் ஆழ்வல புன்கண்ணில் பூசல் தரும். மேற்கண்ட குரலில் வெளிப்படுதல் என்ற பொருளுடைய சொல் எது? ஸோ பொருள் கொடுத்துட்டாங்க, அது என்ன சொல்லுன்னு கேட்குறாங்க. பூசல் தரும். செய்தேனும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. அதுல செய் அப்படின்ற பொருள் என்ன? செய்யோட பொருள் வயல். அடுத்து கீழ்கண்டவற்றில் பொருந்தாத இணையை தேர்க. வன்மைனா கொடை, உழுப்படைனா வேளாண்மை கருவிகள், ஞாலம்னா உலகம். ஸோ பரப்புனா என்னது? பரப்புனா இந்த பரப்பு, பறவை. அதாவது பரப்புனா பறவை. பறவைக்கும் பரப்புக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகேங்களா? பரப்புக்கு அர்த்தமே வேற. இந்த பறவைனா கடல். ஸோ அந்த பரப்புனா என்ன அர்த்தம்? விமானம்.
ஓகேங்களா? ஓகே. ஆற்றவும் கற்றார். இதுல ஆற்றவும் அதோட பொருள் என்ன? நிறைவாக. கீழ்கண்ட செயலடிகளில் பள்ளம் என்ற பொருளை தரும் சொல் எது? அவள். இதே மேடுன்னு சொன்னாங்கன்னா மிசை. அடுத்து கீழ்கண்டவற்றில் பொருந்தா இணையை தேர்க. மிடிமைனா வறுமை, வதுவைனா திருமணம், அழல்னா நெருப்பு, நரைனா என்னது? தேன். ஓகே. கீழ்கண்டவற்றில் பொருந்தும் இணையை தேர்க. கரி யானை, அதுதான் கரெக்ட். ஸோ பரினா வந்து என்னது? குதிரை. ஏறுனா காளை. உழுவைனா புலி. ஓகேங்களா? ஓகே. பொய்யாமை அன்ன புகழில்லை, எய்யாமை எல்லா அறமும் தரும். இதுல எய்யாமை அதோட பொருள் என்ன? வருந்தாமை. செற்றாரை சிறுத்தலின் தற்செய்கை சிறந்தன்று. தற்செய்கை என்பதன் பொருள் யாது? நன்மை செய்தல். அதாவது பகைவரை தண்டிப்பதை விட அவர்களுக்கு நன்மை செய்தலே சிறந்தது அப்படின்றது தான் அதோட அர்த்தம். ஓகே. கீழ்கண்டவற்றில் துண்ணலர் என்ற சொல்லின் பொருளை குறிப்பது எவை? ஒன்று மூணு. நம்ம முன்னே பார்த்தோம் இல்லையா, பகைவர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் துண்ணலர், துண் குட்டல் அலர்னு பிரிச்சோம்னா அழகிய மலர்னு வரும், படிச்சோம் இல்லையா அது. பால் பற்றி அப்படின்னா பொய் சாட்சி. ஆரணங்கள் என்பதன் பொருள் யாது? வேதங்கள். கீழ்கண்டவற்றில் பொருந்தாத இணையை தேர்க. சாரி, இங்கே வந்து சான்ஸ். ஓகே. கடுகினா என்னன்னா விரைந்து. ஓகேங்களா? தாமதமாகன்றதா தப்பு. கனகம்னா பொன், நிவேதனம்னா படையல் அமுது, திருனா செல்வம். மேலி பிடிக்கும் கை. இதுல வந்து மேலி அப்படின்ற பொருள், அதோட பொருள் என்ன? ஏர். கீழ்கண்டவற்றில் பொருந்தா இணையை தேர்க. ஏக்கற்று கவலைப்படுதல், ஏமாப்பு, ஏளனம், கடைய தாழ்ந்தவர், மாடு, செல்வம். இதுல பொருந்தாது எது? ஏமாப்பு. ஏமாப்புனா பாதுகாப்பு. கீழ்கண்டவற்றில் பொருந்தும் இணையை தேர்க. வரைனா மலை, வெறுப்புனால மலை. மதுகரம்னா தேனி, நரைனா தான் தேன். மாறி இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து 1, 2 மட்டும் தான் சரி. கலிப்பு வேலை ஒழிப்பை துடைக்கும். இதுல கலிப்பு வேலை அதோட பொருள் என்ன? கொல்லத் தொழில். ஓகே. கீழ்கண்டவற்றில் ஓவியம் என்பதை குறிக்காத சொல்லுது. துகிலிகை. துகிலிகைன்றது ஓவியம் வரைய பயன்படும் பொருள் தான் என்னது? துகிலிகை. ஓகே. புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சி தான் நட்பாங்கிழமை தரும். இதுல கிழமை அப்படின்றதோட பொருள் என்ன? கிழமைனா என்னது? உரிமை. கீழ்கண்டவற்றுள் உழப்பதாம் என்பதன் பொருள் யாது? மீட்பது. நட்பிற்கு வீற்றிருக்க யாதெனின் கொட்பின்றி ஒல்லுமாய் ஊன்றும் நிலை. இதுல வேறுபாடு அந்த பொருள் தரும் சொல் யாது? கொட்பு. கீழ்கண்டவற்றில் பொருந்தா இணையை தேர்க. புனைதல். புனைதல்னா புகழ்தல், இகழ்தல் கிடையாது.
புல்னா கீழான, உடுக்கைனா ஆடை, அல்லல்னா துன்பம். கலரும் அவையஞ்சான் கல்வியினிதே மயரிகள் அல்லராய் மாண்புடையராய் சேரும். இதுல மயரி அப்படின்னா என்ன அர்த்தம்? மயக்கம். கீழ்கண்டவற்றில் தவறான பொருள் கொண்ட இணையை தேர்க. சி. சலவர்ண வஞ்சகர், சான்றோர் கிடையாது. மனையளவு வல்லைக்கும் உறங்கும் வல்லநாடா, இதுல அழகு அப்படின்றதோட பேர் என்ன? கோழி. மல்லல் மருகில் மடனாகு உடனாக செல்லும் மலலை விடை போல் செம்மாந்து, இதுல அரச விதி அப்படின்ற பொருள் தரும் சொல்லுது. மருகில். கீழ்கண்டவற்றில் திரு என்ற சொல்லில் பொருள் தராதது எது? அழகு. அணினாதான் அழகு. கீழ்கண்டவற்றில் சரியான இணை தேர்க. ஓகே, இல்லை ஈருனா பல், இடபம்னா எருது, ஏமம்னா பாதுகாப்பு. ஓகேங்களா? ஸோ இதில் சரியானது எது? சமர். சமர்னா போர். தானதை சம்பு விண்கனி என்று தடங்கையில் எடுத்து முன் பார்த்தால். ஸோ இதில் சம்பு அப்படின்றது என்ன? அதோட பொருள் என்ன? அது என்ன பழம்? நாவல் பழம். முகைசை மேனி தழுவி திட்டலும் குகைசெய்யின் பெலம் கோலமிட்டதே. அதில் முகை அப்படின்னா என்ன அர்த்தம்? முகைனா முட்டு. தாதகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் போதவில் பொய்கை தோறும் புதுமண தடங்கள் தோறும். இதுல மகரந்தன் பொருள் வர சொல்லுது. தாது. தாதுனாதான் என்னது? மகரந்தம். ஓகே, கீழ்கண்டவற்றில் பொருந்தாத இணை தேர்க. தாதுனா மகரந்தம் பார்த்தோம். போதுனா மலர், பூகம்னா பாக்கு மரம், பவ்வம்னா படகு. இதுல எது பொருந்தாதது? பவ்வம்னா படகு கிடையாது, கடல். நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. இதுல நயன் அப்படின்னா பொருள். நயனோட பொருள் என்ன? நேர்மை. வியா என்பதன் பொருள் யாது? பெரிய, நிறைந்த. அதாவது வியாழன் அப்படின்னா வியாழன் கோள் மிக பெரியது, அதனால்தான் அதற்கு அந்த பெயர் வந்துச்சு, வியாழன் பெரிய அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா பழைய புக்ல. இப்பதான் நடத்தி முடிச்சாது 8th ஓல்டு புக், அந்த இதுல போட்டிருந்தாங்க இல்லையா. ஓகே. தேன் பெற்ற துழாய் அலங்கல் கலபமார்பும் திருப்புயம் தை தீண்ட பெற்றேன். இதுல சந்தனம் அப்படின்ற சொல் தரும், அந்த பொருளை தரும் சொல்லுது. கலபம். கலபம்னா தான் என்னது? சந்தனம். உன் பெற்ற பகலியலால் அழிந்து வீழ்ந்தும் உணர்வுடைய நின் திருநாமம் உரைக்க பெற்றேன். பகலி. பகலி அப்படின்றதோட பொருள். அம்பு. கழுவு துகளர் முழிக நெடிய கருணை பெருகு சலதியே. இதுல கடல் என்ற பொருளை தரும் சொல்லுது. சலதி. கழுவு துகளர்னா குற்றமற்றவர் அப்படின்னு அர்த்தமா. கீழ்கண்டவற்றில் சோறு என்ற பதத்தில் பொருளை தராதது எது? இது ஒரு சோறுனா என்ன? பொம்மல். ஓகேங்களா? ஸோ இந்த பொம்மல் கொடுத்து இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு 2022 ஒரு குரூப் 4 கொஸ்டின் இது. பசுந்தினை. அது மட்டும் தான் சோறு அப்படின்னு பொருள் தெரியாது. மற்றபடி அடிசில், சொஞ்சி, பொம்மல் எல்லாமே என்னது? இது சோறுன்னு வரும். அதாவது அடிசில், அமலை, அயினி, உண்டி, உணா, கூழ், சொஞ்சி, துச்சி, பதம், பாலிதம், புகா, புழுங்கல், புற்கை, பொம்மல், மூரல், பல்சி, இது எல்லாமே. ஓகேங்களா? ஓகே. கீழ்கண்டவற்றில் இடைவிடாது என்று பொருளை தரும் சொல்லுது. நீங்களாம்.
ஓகே. மெய்யார் தம்பெயர் வியம்பி வாசனம் பதறியன திசையிலும் சிதறியோடுதலும். இதுல வாயசம் அப்படின்ற பொருள் யாரு? காகம். வாயசம்னு என்னது? காகம். ஓகே. இதுல வந்து பொருந்தாத இணையை கண்டு தேர்க. விபுதர். விபுதர்னா சிற்பி கிடையாது, புலவர். ஓகேங்களா? அதபடி பணவன்னா அந்தணன், விபுனர்னா புலவன் தான் பார்த்தோம். உம்பரவதினா இந்திரன், நாவலன்னா புலவன். ஓகே. மறுபூசியாக மரக்கணல் வேல் மன்னர் உருத்தகு மாற்போலை ஆகு. இதுல மறுப்பு அப்படின்னா என்னது? தந்தம். நவ்வி என்பதன் பொருள் யாது? மான். கீழ்கண்டவற்றில் சரியான இணையை தேர்க. வெக்கல் பெருவிருப்பம், அதுதான் வந்து சரியானது. வேட்கைனா விருப்பம், கோடுனா விலங்குகளின் கொம்பு, புரைதீர்னா குற்றமற்றன்னு அர்த்தம். ஓகே. மெய்தான் அரும்பி விதிர் விதிர் துன்விரை யார் கலர்க்கேன். இதுல விரை அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன? மனம். விரைனா மனம். ஓகே. கீழ்கண்டவற்றில் தவறான இணையை தேர்க. தேரினும், அதாவது தேரினும்னா ஆராய்தலும் அப்படின்னு வரும். அடைதல் அப்படின்றதுக்கு எய்தல் அப்படின்னு வரும். ஓகேங்களா? கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குக்தொக்க சீர்த்த இடத்து. இதுல வாய்ப்பற்ற அப்படின்ற பொருளை தரும் சொல்லுது. கூம்பும். வணங்கி வலியொழுகி மாண்டார் சொல் கொண்டு. இதுல மாண்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? டக் 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 டக்குன்னு பார்க்கலாங்க. அவ்வளோதான் முடிய போகுது. இன்னொரு 10 கொஸ்டின். மாண்புடைய சான்றோர். கானகம் உகந்த காளி தாருகன் பேருரங்கெழித்த பெண்ணும் மல்லன். இதுல தாருகன்னா யாரு? அர்த்தம் என்ன? அரக்கன். ஆயக்கலையில் 1000 அம்பிக்கு. ஆயக்கலை அப்படின்னா அதோட பொருள் என்ன? சரி, ஆயக்காலை. ஆயக்காலைன்னு அது அந்த நேரம். கீழ்கண்டவற்றில் தவறான இணையை தேர்க. ஓகே, பார்த்துட்டீங்க. ஓகே, இட்ஸ் ஓகே. நயனம்னா என்னது? கண்கள். மற்றபடி இந்துனா நிலவு, நுதல்னா நெற்றி, அமலன்னா குற்றமற்றவன். ஓகே. பொறுத்துக. இடர்னா துன்பம், நாவாய்னா படகு, இறை தலைவன், இந்து நிலவு. பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமருமணியும். இதுல துகிர் அதோட பொருள் என்ன? பவளம். அவ்வுரை கேட்ட போதே அங்கனர் அருளால் அன்பர் செவ்விய திருவுள்ளத்தோர் தடுமாற்றம் சேர நோக்கி. இதுல அங்கனர் அப்படின்றது யாரை குறிக்குது? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இந்த மாதிரி கடவுளோட பேரு இதெல்லாம் வந்து புதுசாக கேட்பாங்க. சிவன். அங்கனன்னா சிவன். நாளிகேரம். தென்னை மரம். நாமார்க்கும் குடியெல்லும் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடப்பட்டோம் நடலை இல்லோம். மேற்கண்ட செயலொலிகளில் துன்பம் என்ற பொருளை தரும் சொல் ஆர் சொற்களை தேர்க. என்னது? இடர், நடலை. 2, 3 சரி. கீழ்கண்ட சொற்களில் சிங்கம் என்று பொருளை தருவது. பஞ்சாப் கேசரின்னு ஒருத்தர் சொல்லுவோம் இல்லையா? கேசரினா என்னது? சிங்கம். அடுத்து மடங்கள். 1, 4 தான் சரி. சரி, அந்த பஞ்சாப் கேசரி அவர் யாரு? கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் மலை என்ற பொருளை குறிக்காத சொல்லியது. ஓகே, போட்டாச்சு, பார்க்கலாம். ஸோ அதாவது பார்த்தோம்னா இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா கரடு. அதாவது மலையை விட சற்று உயரம் குறைந்த பகுதி தான் வந்து குன்று. அந்த குன்றை விட சற்று உயரம் குறைந்த பகுதி தான் கரடு. ஓகேங்களா? மற்றபடி பார்த்தோம்னா வரை, மாதிரம், வெற்பு இது எல்லாமே மலையை குறிக்கும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தோம்னா ஒரு பொறுத்துக. அவ்வளோதான் முடிய போகுது. வரைனா
மலை. ஆழினா மோதிரம்னு சொல்லுவாங்க, கடல் சொல்லுவாங்க. மாடுனா செல்வம், கனகம்னா பொன். அடுத்து ஒரு பொறுத்துக. அரம்பை, ஆகடியம், ஞயம், பல்லவம். அரம்பைனா வாளை, ஆகடியம் ஏளனம், ஞயம் இனிமை, பல்லவம்னா தளிர். அடுத்து பொறுத்துக. பட்டணம் நகரம், பட்டினம் கடற்கரை, புகரோன் சுக்கிரன், புலிஞன் வேடன். அடுத்து ஒரு பொறுத்துக. நவ்வி மான், அதாவது இப்படியும் வரும், நாயுவி. அடுத்து நெட்டில் மூங்கில், நீகான்னா என்னது மாலுமி, நனம்னா அகலம். வெறுவிலான் சலமே முற்ற சாதித்தான் விளைவு நோக்கான். இதுல வெறுவிலான் அதோட பொருள் என்ன? இதான் கடைசி கொஸ்டின், டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்க. அச்சமற்றவன். ஓகேங்களா, அவ்வளோதான், நம்ம இன்னைக்கு முடிச்சிட்டோம். ஓகேங்களா, பகுதி நம்ம ஃபுல்லாக ஒரு பயிற்சி மாதிரின்னு வச்சுக்கோங்க. ரிவிஷன் பண்ணுறதுக்கு நிஜமாவே இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்டிங்க அப்படின்னு சொன்னால் இது கன்டினியூ பண்ணலாமா இல்லை நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ப்பேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே, பாய்.